السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. கண்ணியமிக்க எல்லாம் நல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அம்சாந்தத்தில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பார்த்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய படிப்பினையை நம்முடைய வாழ்நாளில் கொள்வதற்காக நாம் எல்லாம் துஆ செய்து வருகிறோம். புகாரில் 969வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, மல் அமலு ஃபி ஐயாமில் அஷ்ரி, இந்த 10 நாட்களுடைய அமல் இருக்குல்ல, துல்ஹஜ் மாதம் 10 நாட்களுடைய அமல், அந்த அமல் அஃதல மின் அமலின் ஹாதிஹி, வேறு எந்த நாட்களிலும் இல்லாத அளவுக்கு சிறப்பு பெற்றதாக இருக்கிறது, அதிகமான சிறப்பு உடையதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த 10 நாட்களில் செய்கிற அமல்களுக்கான கூலியும் அதிகமாக இருக்கிறது. ரமலானுக்கு பிறகு அதிக சிறப்புக்குரியதாக நாளாக இருக்கிற இந்த 10 நாட்களை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ சகபாக்கள் கேட்குறாங்க, காலு வல் ஜிஹாது, ஜிஹாதை விடவா என்று அவங்க கேட்குறாங்க. அதுக்கு ரசூல் சொல்கிறாங்க, வல் ஜிஹாது, ஆமாம் ஜிஹாதை விடணும். ஜிஹாத் செய்வதை விட 10 நாட்களில் செய்யக்கூடிய அந்த அமல்களுக்கு அதிகமான சிறப்பும் நல்ல கூலியும் இருக்கிறது அல்லாஹ்விடத்தில் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இல்லா ரஜுலுன் ஹரஜ பிஹாத்திரி, அதாவது ஒரு மனிதர் அல்லாஹ்வோட பாதையில் போகிறாரு. அவர் தன்னுடைய நப்சையும் மாறி அவருடைய பொருளாதாரத்தையும் உயிரையும் பணயமாக வைத்து அல்லாஹ்வோட பாதையில் போகிறாரு. வளம் இறுதியும் செய்யும், எந்த ஒன்றும் திரும்பி வரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது அல்லாஹ்வோட பாதையில் போகிறாரு, பொருளாதாரத்தில் போகிறாரு, உயிரை கொடுப்பதற்காக போகிறாரு. ஆனால் ஷஹீதாகிறான்னு வச்சுக்கணும். அப்போ ஷஹீதாகிற அந்த அந்தஸ்தை விட சாதாரணமாக போகிறாங்க அல்லாஹ்வோட பாதையில், அதை விட சிறந்ததுங்கிறாங்க இந்த நாட்கள், 10 நாட்களை பொறுத்தவரை. ஏன் இந்த 10 நாட்கள் சிறப்பாக ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொன்னாக்கா, உலகத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு அதிகமான பேர்கள் லாலிமீன்களாக, அநியாயம் செய்யக்கூடியவர்களாக, காஃபிர்களாக, மறுப்பவர்களாக, பாசிக்கின்களாக, பாவிகளாக, முஸ்லிம்களாக, இணைவைப்பவர்களாக, இன்னும் நிறைய கேடுகின்றவர்களாக தான் அதிகமான பேர் இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களையும் அல்ல அழைத்து குறிப்பிட்ட பேர்களுக்கு மாத்திரம் அல்ல அவங்க ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து, அந்த முஸ்லீம்களுக்குள்ள ஏதாவது பாவம் செஞ்சால் கூட அவர்கள் ஒரு இடத்துல கூட்டி இந்த 10 நாட்கள் செய்கிற அமல்கள் இருக்குல்ல, இது உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு அமல்கள் அன்றையிலிருந்து நடந்து கொண்டே இருக்கின்ற வரைக்கும் 1400 வருஷமாக நடந்து கொண்டே இருக்கிறார். முன்னாள் நடந்தது. உலக மக்கள் அனைவரும் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு உள்ள விஷயங்களை நடக்கிறது 10 நாளுக்குள்ள. என்ன நடக்கிறதாங்க, அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை கவனிச்சிங்கன்னா தெரியாங்க. ஒரே இங்கே போனாலும் ஒரே வார்த்தை தான் இருக்கு. வணக்கத்திற்கு தகுதியான லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையோட அர்த்தம் தான் எங்கே போனாலும் கவனித்து கொண்டே இருக்கும். மக்காவில் இருக்கிற அளவில் தான் ஆசிரியர் மக்கள் எவ்வளோ அளவில் போயிருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு ஆபியத்தையும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல திரும்ப ஒரு யோசிக்குவோம். அது என்ன, இது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, உலக மக்கள் அனைவரும் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு அமல் நடக்கிறது. ஒரே ஒரு வார்த்தையை சொல்வதற்காக உலக மக்கள் கூடுவராக இருக்கிறோம். வேறு அனாச்சாரங்கள் கிடையாது. மற்ற மதங்கள் மாதிரி வழிபாட்டு முறைகள் எந்த அனாச்சாரம் இல்லாமல் ஒரு வார்த்தையை சொல்வதற்காக தான் உலகம் முழுவதும் மக்கள் அங்கே கொள்கிறார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இங்கே பார்த்தா அதான் இருக்கும். எங்கே போனாலும் வந்தாலுமே இந்த வார்த்தையை சொல்லிக்கொள்ள தவாப் செய்வாங்க, செய்வாங்க.
மினாவுக்கு போவாங்க, அரபாவை தங்குவாங்க, முஸ்லிம்பாவை தங்குவாங்க. எங்கே பார்த்தாலும் இந்த 10 நாட்கள் அமல்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிகச்சிறந்த அமலாக இருக்கும். யாருமே அதுக்கு ஒப்பாக இன்னொரு அமலை சொல்ல முடியாத அளவிற்கு அதுக்குள்ள தியாகங்கள் வேறு இருக்குது. சும்மா மனசுல யாரும் இருக்கு. மக்காம் இப்ராஹிம் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையை பற்றி அல்லாஹ் பேசும்போது அவர்கள் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்றார். பல இடங்கள் அவர்கள் ஈமான் கொண்டது போன்று யாருமே ஈமான் கொள்ளவில்லை என்று பதிவு செய்கிறார். இது காலலாக ரப்பு அஸ்லம் ரப்பில் ஆலமீன் சொல்வதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். எந்த விஷயத்தை செய்ய சொன்னாலும் அது எந்த விதமான மறுபேச்சு இல்லாமல் ஆய்வு செய்யாமல் அப்படியே கட்டுப்படுவார் என்று அல்லாஹ் சொல்றார். அந்த பண்புகள் ஈமான் கொண்டவர்களுக்கு கொஞ்சமாவது வர வேண்டும் என்பதுதான் இந்த மாதத்திற்கு பேசுறது சிறப்பாக இருக்கிறது. அதுக்கு போய் இப்போ செய்ய ஓடுறோம். இங்கே சஃபாவிலிருந்து மறுநாள் ஓடுறோம் இல்லையா, அந்த அப்போ ஓடுனது அவங்க தண்ணிக்காக ஓடினாங்க. நம்ம தண்ணிக்கு ஓடுறதில்லை, வாட்டர் தண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம ஓடுறோம். பக்கத்தில் தண்ணி வேறு இருக்குது. ஆனால் அந்த தியாகத்தை எல்லாம் நினைத்து பார்க்க சொல்கிறார். எது வேண்டுமானாலும் அல்லாட்ட கேட்டால் கொடுப்பான் என்கிற அந்த நம்பிக்கை நம்பிக்கையாளருக்கு வர வேண்டும் என்ற உணர்வு அங்கே வர வேண்டும் என்பதுதான் அர்த்தம். ஓட சொல்றது, வைக்க சொல்றது, அரப்பா போய் உட்கார சொல்றது, தவசில இருக்கு எல்லாமே அவர்கள் செய்த அந்த விஷயங்களை பின்னால் ஒருவர் நினைத்து பார்த்து அவர்கள் ஓடிய காரணத்திற்கு இல்லை என்று சொன்னாலும் அதன் மூலமாக ஒரு விஷயத்தை என்னை நம்பிவிட்டால் நான் கொடுத்து விடுவேன் என்ற ஒரு அங்கீகாரத்தை அல்லாத கொடுக்குற எல்லாரும். அதுதான் எல்லாரும் அழைக்கிறாங்க. இங்கே வந்துடுறாங்க. தொழுகை பார்க்கும்போது அங்கே செஞ்சீங்கன்னு சொல்ல பாருங்க. அதை மாத்திரம் இங்கே தான் செய்ய வேண்டும் என்றால் எல்லோரையும் அழைக்கிறாங்க. அழைத்து இந்த உணர்வு மக்கள் மத்தியில் வர வேண்டும். முக்கியமாக குறிப்பாக நம்பிக்கை கொள்வதற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 நாள் அமல்களை அதிகமாக சொல்லி அதை பற்றி அல்லாஹ் சத்தியம் செய்வதாக அல்-ஃபஜ்ருங்கிற ஆயத்தில் வருது. அல்-ஃபஜ்ர் லயாலின் அஷ்ரின்னு வருது. 10 இரவுகளுமே சத்தியமான அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த அளவுக்கு உலக மக்கள் அனைவருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் ஒருவன் தான், அவன் தான் வணக்கத்திற்கு தகுதியான என்ற எண்ணத்தை மக்கள் மத்தியில் விதைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நாட்கள் மிகவும் கண்ணியத்துக்குரியதாக ரசூல் கொடுக்குறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் அந்த அமல்கள் செய்கிறாங்க. அங்கே செய்து போடுறாங்க, தவம் செய்கிறாங்க, மக்காவுக்கு இதுக்கு போவாங்க, மினாவுக்கு போவாங்க. நம்ம என்ன செய்யறது? இங்கே இருக்கிறவங்க அதை நினைத்து கொள்ளே குறைஞ்சபட்சம் இந்த 10 நாட்களில் இன்னைக்கு எல்லாருடைய வேலை அங்கே பார்க்குற அந்த காட்சிகள்லாம் பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி டிவிஷன்ஸ் இருக்குது, டெலிவிஷன்ஸ் இருக்குது, லைவாக லைவ் போடுற விஷயங்கள்லாம் நம்ம வரதான் செய்யுது. அதை நம்ம பார்த்து கொண்டு நாம தான் நம்ம செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு அமல்களை கொஞ்சம் அதிகமாக நம்ம இந்த 10 நாட்களே யோசனை பண்ணணும். நம்ம செய்ய வேண்டியது நம்ம பேர் தவறு செய்ய முடியாது, இல்லை செயல் செய்ய முடியாது, வினாவுக்கு போக முடியாது, முசலிக்கு போக முடியாது. ஆனாலும் அந்த காட்சிகளை பார்த்து விட்டு நமக்குள்ள ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த 10 நாட்களில் கொஞ்சம் கூடுதலாக தொழுகை, விவாதங்கள், விக்கிரிகள், இன்னும் தர்மம் செய்தல், அதிகமாக பொருளாதாரத்தை மக்களுக்கு ஏழைகள் கொடுத்தல், இவைகள்லாம் செய்யும்போது நமக்கும் இன்ஷால்லா அல்லாஹ் சொல்கிறார் இந்த நாட்களை சிறப்பாக ஆக்கி வைத்து விடுவோம். இந்த கூட்டத்தினர்களை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் கம்மியாக இருந்தாலும் இவர்கள் தான் மற்ற மக்களுக்கு உதாரணமாக நம்மளாம் இருக்க போகிறோம். இப்போ அவர்களுக்கு தான் அந்த நாடு சிறப்பு பற்றி யாருக்கும் தெரியாது. 10 நாள்னா என்ன, அஞ்சுனா என்ன, உமரானா என்ன ஒன்றும் தெரிய போகிறதில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாலிமீன்களுக்கோ, காக்கர்களுக்கோ, வாசிகர்களுக்கோ, பசிகளுக்கோ தெரிய போதா கிடையாது. ஆனால் நம்மை போன்று அல்லாஹ் சொன்ன நம்மை போன்று சில பேர் எல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த நாட்களில் நமக்கு அருள் பாலித்து இருக்கிறார். அதனால் அந்த ஞாபகத்தை வைத்துக் கொண்டு நம்முடைய அமல்களை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டா போதும். ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் ரசூலுல்லாஹி சில நாட்களுக்கும் சில இடங்களுக்கும் சிறப்புகள் இருக்கத்தான் செய்யும். அது செய்தியான குரான் இருக்குது, ரசூலுடைய வழிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் மாற்றுக்கருத்து கொள்ள முடியாது. இந்த நாளில் செஞ்சால் மட்டும்தான் சிறப்பான இருக்க தான் செய்யுது. ஏன்னாக்க நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்போது புரியுது, இந்த நாட்களில் தான் உலக மக்கள் செய்யாத அமல்கள் செய்யப்படுகிறது. நாட்கள் யாருமே செய்யாத அமல்கள் செய்யப்படுகிறது. அதுவும் பல பேரால் சாத்தியம் இல்லாத அமல்கள் செய்யப்படுகிறது. பல பேர் செய்ய முடியாது, காசு தவிர செய்ய முடியாது. காசு பொடி வழியாக இருக்கும். அந்த 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 மண்ணை மிதிக்கின்ற ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் சொன்னாரா விருந்தினர் என்று விரும்பு ரஹ்மான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். ரஹ்மானுடைய விருந்தாளிகள் தான் அங்கே வருவாங்க. அங்கே பல விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் இல்லை. குறிப்பாக அல்லாஹ் சிலருக்கு அருள் பாலித்திருக்கிறான். நமக்கும் சில அருள் பாலிப்பான். அந்த நம்பிக்கையோடு நம்முடைய அமல்களில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி சில நாட்களை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். அதுக்கு பிறகு குர்பானி கொடுக்குற விஷயங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். குர்பானி கொடுக்குற விஷயங்களே கொஞ்சம் கவனக்குறைவாக இல்லாமல் நம்ம அதிலே அதிகமாக பணம் படைத்தவர்கள் அதிகமாக குர்பானி கொடுத்து ஏழைகளுக்கு அதிகமாக உதவி செய்ய வேண்டும்.
ஒன்று தான் கொடுக்கணும்னு இல்லை, பணம் உடையவர்கள் அதிகமாகவும் கொடுக்கலாம். அந்த கொடுத்த அந்த மாமிசங்களை நம்மளும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு பிறர்களுக்கு அதிகமாக கொடுத்து செய்யணும். இந்த நாட்களில் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் குர்ஆன் ஓதுதல், அதில் அர்த்தத்தை பார்த்தல், விளக்குதல், திக்ர் செய்தல், இபாதத்துகளை கொஞ்சம் போட்டுதல், அது நோன்பு வைத்தல், இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. நோன்பு வைக்கக்கூடாதுலாம் கிடையாது. இந்த நாட்களில் சில 10 நாள் நோன்பு வைக்கிறதுலாம் உண்டு. ஆனால் அது தலையெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சொல்லுவாங்க தலை விதிக்கிறது. ஆனால் சட்டமாக ஆக்க முடியாது. சட்டமாக ஆக்காமல் ஒரு விரும்புகிறார், நான் 10 நாள் நோன்பு வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு விரும்புகிறேன்னு சொன்னாக்கா அதை மாற்ற தலை கிடையாது. நம்ம என்ன நீங்கள் வைக்கக்கூடாது. அதெல்லாம் அதிகமாக நோன்பு வைத்தல் காரியங்கள் நல்ல செய்வது தவறு இல்லை என்பது அதுக்கு